வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்துட்டு Vlookup அப்படின்னு ஒரு ஐட்டத்தை பார்க்க போகிறோம். இது எங்கெல்லாம் நமக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸலில் எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு ஈக்குவலான இன்னொரு வேல்யூவை தேடி எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த பிளான். ஓகே, நமக்கு நம்மளோட காலேஜ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ மெயினாக அட்டண்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். அந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட் எடுக்கும்போது அவங்களோட பேர் வந்துடும், ஆனால் ரோல் நம்பர் வர மாட்டேங்குது. நம்ம அனுப்ப வேண்டியது எல்லாமே ரோல் நம்பர் தான் அனுப்ப வேண்டியிருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு இது மட்டும் இது பண்ணியிருக்கோம். என்னென்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே அவங்க மெயில் ஐடி அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிப்போம். என்னோடய எக்ஸல் ஃபைலாகவே இருக்குது. இந்த எக்ஸல் ஃபைலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட நேம் எல்லாம் அகிலா, பிபிஏ இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இது அதாவது ஒவ்வொன்றும் தனித்தனி காலமாக இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த பேரை மட்டும் நமக்கு வர்ற காலத்தில் இப்போ ஒரு வேல்யூ வருது அப்படின்னா, அந்த வேல்யூவில் இந்த பேரை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணணும். அதையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சேர்ந்து வந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தனியாகவே பண்ணுற மாதிரி எடுத்துப்போம். இப்போ என்னோடய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறத மட்டும் நான் பண்ணித்தரேன். ஒவ்வொருத்தரும் இது மொத்தமாக செஞ்சு வச்சாலும் ஒன்றுமே தப்பு கிடையாது. மொத்தமாக செய்யலாம். மொத்தமாக செய்யும்போது நமக்கு என்ன அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் நான் இதை வந்து ஒரு காப்பி பண்ணிவிட்டு, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு காப்பி பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் நமக்கு வந்துட்டு அவங்களோட ரோல் நம்பர் இருக்குது. இது எனக்கு போதுமான அளவுக்கான டீட்டெயில். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு நியூ செல்லுக்கு, அதாவது நியூ ஒர்க் புக்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே இப்படி போட்டுப்போம். இங்கே போட்டு போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்குது, நேமு, இது வந்து கிளாஸ். நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதை டோட்டலாக டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் இருக்க எனக்கு வந்துட்டு ரோல் நம்பர் மட்டும்தான் வேணும். ரோல் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்றதுனால நான் இங்கே மேலே இதை ரோல் நம்பர்னு போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, வேறு யாரும் புதுசாக பார்க்குறவங்க. ஓகே, இப்போ இந்த SLCS.edu இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பேஸ் பண்ணியே பண்ணிடலாம். வேறு சில ஃபார்மேட்லாம் இருக்குது. நமக்கு வந்துட்டு லெஃப்ட்டை கொடுத்து ரிமூவ் பண்ணி வர்றது, லெஃப்ட்டில் வந்துட்டு மைனஸ் பண்ணி வர்றது, அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நான் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, @slcs.edu.in இங்கே ரீப்ளேஸ் கொடுக்கும்போது ரீப்ளேஸில் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஸ்பீசிஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. ஒட்டு மொத்தமாக நமக்கு ரோல் நம்பர் வந்துடுச்சு. இது முடிஞ்சது. இதைத்தான் நம்ம வந்து டேபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் தான் நமக்கு செலக்ட் ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே டேபிள்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு செலக்டான ரேஞ்ச் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியது. இங்கே நம்ம மேலே வந்துட்டு நேம் அண்ட் ரோல் நம்பர்னு ஒரு ரோலை கொடுத்துருக்கோம். அதனால இதை மை டேபிள் ஹெட்டர்ஸை டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணி வச்சுட்டு இந்த டேபிளுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னா நான் அனிமேஷன் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இது நம்மளோட டேபிள் ரெடியாக இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு இன்றைக்கி எடுத்த அட்டண்டன்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த அட்டண்டன்ஸ் CSV ஃபார்மேட்டை தான் சேவ் ஆகிருக்கு. அதை வந்துட்டு டீலிமிட்டடாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்போதைக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன். இது என்ன இருக்குது, நமக்கு இதில் எல்லாம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இந்த தேவையில்லாத ரோஸை ரிமூவ் பண்ணிப்போம். இன்கேஸ் இதெல்லாம் கம்பைண்டாக வந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த நமக்கு சம்டைம்ஸ் இது என்ன பண்ணோம், அந்த டைமிங்கும் சேர்ந்து இதிலே வரும். இந்த சேர்ந்து வந்தது அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃபைல் எடுத்து காட்டுறேன், சாம்பிள் ஃபைலில். என்னாச்சு, ஓகே ஓகே மறுபடியும் ஓப்பன் போயிட்டு டவுன்லோட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸு
ஓகே இன்றைக்கி சாரி, இங்கே வச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒரு நாள் தான் கிளாஸ் எடுத்ததுனால நம்ம கடைசியாக பார்த்தா அந்த ஒரு மெத்தடு தான். இதை நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். கிளாஸ் லிஸ்ட் 26 அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது என்ன கேட்குது, டீலிமிட்டட்னு கேட்குது. டீலிமிட்டடில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேப் அப்படின்னு கேட்குது. டேபு அல்லது அதர் அப்படின்னு கொடுத்து இது கமா டீலிமிட்டட், அதனால் அதை கமாவை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, தனித்தனியாக எனக்கு வந்துடுச்சு. அட்டண்டன்ஸு, கிளாஸு, என்ன டேட்டு, அரைவல் டைமிங். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு இந்த அரைவல் டைம் எனக்கு தேவையில்லை, இந்த டேட்டு தேவையில்லை, இந்த ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. டெலிட். ஓகே, மறுபடியும் இந்த காலம் எக்ஸஸாக வருது, அதையுமே ரிமூவ் பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்கே பேர் இருக்குது, இந்த பேரை இந்த எம்டி காலத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸாக்டாக அந்த பேரை மட்டும் எடுக்கணும். இந்த பேரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இங்கே அனிமேஷன்றது அடிஷ்னலாக வருது. இந்த அனிமேஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். நான் இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அல்லது இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு தெரியாது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை தெரியறதுக்காக லென்த் அப்படின்னு ஒரு கமெண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த லென்த்தை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு லென்த்லையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டா அதோட டோட்டல் லென்த் வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ் என்ன பண்ண போகிறோம், இதில் எத்தனை எழுத்து அப்படின்ட்டு அனிமேஷன் ANIMETR 6 மொத்தம் 9 எழுத்து. ஓகேயா, இந்த 9 எழுத்தை போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேயோ ப்ராக்கெட் எதுவும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே A3 என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் A3. ஓகே, இங்கே அந்த லென்த் ஆஃப் A3 முன்னாடி இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸு. இது பல நேரங்களில் இதை தப்பு பண்ணுவோம். ஓகேயா, இப்போ இதை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹரி வைஷ்ணவி மட்டும் வந்துருச்சு. இந்த ஹரி வைஷ்ணவி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நான் கரெக்டாக அதில் கடைசி ஓரத்தில் இருந்து அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தேன் அப்படின்னா அப்படியே வந்துடும். கரெக்டாக அந்த ஃபார்முலா டோட்டலாக அப்ளை ஆகியும் வரும். ஓகேயா, இப்போ வந்த பின்னாடி இங்கே ஒரு சின்ன சிரமம். இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா டிஹெச்ஐ அப்படின்ட்டு ஒரு ஐடி, அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் அனிமேஷன் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஒரு சின்ன இதாயிரும். அதனால் இதை இந்த மாதிரி ஐடிஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படி வந்தது அப்படின்னு செக் பண்ணலான்னா சரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வராது, அதனால் இதை டெலிட் பண்ணிப்போம். டெலிட் பண்ணிவிட்டு இது சுகந்தி மேம் கிளாஸ் எடுத்தது, அதனால் மேமோட ஐடி, அதனால் அதையுமே நான் டெலிட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட பேர். இங்கே சிஹெச்னு இதை மட்டும் காட்டுது. அதுக்கு ரீசன் என்னென்னா அது என்னோடய பேர். சரியா, இங்கே எதுவும் ஸ்டூடெண்ட்டோட நேம் கிடையாது. ஓகே, நமக்கு இதை மட்டும் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பியான அந்த ஃபார்முலா தான் மெமரியில் இருக்கும். ஆனால் நம்ம போய் பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூவாக பேஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே கிளாஸ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம், இந்த புக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், பேரை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்பர் வரணும். அதனால் பேரை நான் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இங்கே ஃபார்முலா தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் சொல்லிகிட்டே இருந்துட்டு மறந்துட்டேன். ஓகேயா, அப்போ என்ன பண்ணோம், இங்கே பேஸ்ட் வேல்யூஸ், எங்கே பேஸ்ட் கமாண்டில் இருக்க பேஸ்ட் வேல்யூஸ் கொடுக்குறோம். அப்போ ஓகே, இங்கே எனக்கு எல்லாமே பேர் வந்துருச்சு. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பேஸ்ட் பண்ண பின்னாடி எனக்கு இங்கே இதோட Vlookup யூஸ் பண்ண போகிறோம். அந்த Vlookupன்றது டேபிளை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. இதில் சர்ச்சிங் மெத்தட் எப்படின்னா, எது ஃபஸ்ட்டு காலமோ அதை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணும். ஓகே, அதனால் வழக்கமாக நமக்கு திடீர்னு எனக்கு ரோல் நம்பர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி டேபிள் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே Vlookup அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ண உடனே அதுக்கடுத்து லுக்கப் வேல்யூ எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நான் இங்கே இந்த
D2ல வச்சுருக்க வேல்யூக்கு அதுக்கடுத்து கமா. இதுக்கு அடுத்து எந்த டேபிளில் எனக்கு டேபிள் அரே, அந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். அதனால அணி அப்படின்னு டைப் பண்ண உடனே அந்த டேபிளை காட்டுது. அந்த டேபிளை கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் கமா. இதில் காலம் இண்டெக்ஸ், இதில் ஃபஸ்ட்டு காலம் வரணுமா செகண்ட் காலம் வரணுமான்னு நான் செகண்ட் காலம், ஏன்னா செகண்ட் காலம் ரோல் நம்பர் தான் எனக்கு தெரியணும், அதனால் செகண்ட் காலம். அதுக்கடுத்து இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கமா கொடுத்த உடனே கேட்குது. ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச். நான் இங்கே ட்ரூ கொடுக்குறேன். ட்ரூ கொடுத்துட்டு இங்கே ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே என்ட்ரு கொடுத்த உடனே இது 18328 அப்படின்னு ஒரு வேல்யூ காட்டுது. இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இங்கே போட்டிருக்க பேர் எல்லாமே என்னது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஆனால் இது வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோட நம்பர் காட்டுது. இது ரீசன் என்ன, சரி 18328 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஹரி ஸ்பேஸ் முகேஷ் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த ஹரி முகேஷ்க்கு பதிலாக இங்கே ஹரி ஸ்பேஸ் வைஷ்ணவி பதிலாக வந்துடுச்சு. இது ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து நான் ட்ரூ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்காம விட்டுட்டேன். இதை ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச், இதை நான் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்தா வரல. ரீசன் என்னன்னா என்னோடய பேரில் எங்கேயோ தப்பு இருக்குது. ஓகேயா, இங்கே என்ன தப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டுட்டோரியல் ரெடி பண்ணும்போது ரொம்ப நேரமாக ஸ்ட்ரக்அப் ஆகிட்டேன். ரீசன் என்னென்னா இது எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஓகே, இந்த லாஸ்ட் செல்லில் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். அந்த ஸ்பேஸை நான் இப்படி மைனஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் ஒவ்வொரு காலத்துக்கும் உட்காந்து தேடி தேடி மைனஸ் பண்ணணுமா, இப்படி ஒரு கேள்வி வரும். இது வந்து ரொம்பவே கஷ்டம். இன்கேஸ் அந்த செல்லில் முன்னாடி ஆரம்பத்தில் ஸ்பேஸ் வந்தாலோ அல்லது எண்டில் ஸ்பேஸ் வந்தாலோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு ட்ரிம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஓகே, இது என்ன பண்ணிடுறோம், டோட்டலாக ட்ரிம் பண்ணிடுச்சு. ட்ரிம் பண்ண பின்னாடி இதை இப்படி லைட் இப்படி இழுத்துட்டு வந்துடுறேன். அந்த ஃபார்முலா வந்து இது வரைக்கும் அப்ளை ஆகிடுச்சு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணால் செல்லில் ஃபார்முலா தான் காப்பி ஆகும். இதை நமக்கு என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இங்கேயே வச்சுட்டு பேஸ்ட் வேல்யூஸ். அப்போ என்ன ஆகிடுச்சு, இது எல்லாமே க்ளீனப் ஆகிடுச்சு. க்ளீனப் ஆன பின்னாடி இந்த வேல்யூஸ் தேவையில்லை, இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளோ தட்ஸ் ஆல். ஓகே, இங்கே கொடுத்துட்டு இதை இந்த கார்னரை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணும்போது அந்த ஃபார்முலா வந்து இங்கே டேரெக்டாக அப்ளை ஆகும். இப்போ என்ன ஆகிடுச்சு, வரிசையாக நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சா. இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட நம்பர்ஸ் தான் இது. ஓகே, இந்த நம்பரை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் நோட் பேடை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். க்ளீனாக வந்துருச்சா. இதை அப்படியே கொண்டு போய் நான் வேர்டில் போட்டு அனுப்பிடலாம் அல்லது மெயிலில் போட்டு அனுப்பிடலாமா. என்னோடய வேலை சிம்பிளாக முடிஞ்சால் யார் யார் என்னென்ன அப்படின்ட்டு நமக்கு ஃபஸ்ட் ஒர்க்கு மட்டும்தான் நமக்கு டிலே ஆகும். நல்லா ஏன் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்கு தான் டிலே ஆகும். அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் இவங்க அட்டண்டன்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு போட்டால் இந்த க்ளீனாக இவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு வேலை முடிஞ்சுது. சிம்பிளாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.